அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் கடந்த 2 ஆண்டுகளாக 4000 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மிக்ஜாம் புயல் பாதிப்பில் சென்னை மிதந்த போது அந்த 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என மக்கள் கேட்பதாக அவர் கூறியுள்ளார். நடைபெறாத மழைநீர் வடிகால் பணிகளை முழுவதும் முடித்துவிட்டதாக கூறி சென்னை மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்ததற்கு தமிழக அரசே முழு பொறுப்பு என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, மழைநீர் வடிகால் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டு மீதமிருக்கும் சுமார் 3000 கோடி ரூபாய் எங்கே என்பதை மக்களுக்கு தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மையம் 5 நாட்களுக்கு முன்பாக தெரிவித்தும் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்காமல் புறக்கணித்துவிட்டு பாதிப்புக்குள்ளான மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் வானிலை மையத்தின் மீது தமிழக அரசு குற்றம் சொல்வதாக அண்ணாமலை கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிவாரண நிதி கையிருப்பு ரூபாய் 813 கோடி, இந்த ஆண்டுக்கான முதல் தவணை 450 கோடி ரூபாய் என்று ஏற்கனவே தமிழக அரசிடம் 1263 கோடி ரூபாய் கையிருப்பு இருந்ததாக கூறியுள்ள அண்ணாமலை, இந்த ஆண்டுக்கான 2வது தவணை 450 கோடி ரூபாயையும் மிக்ஜாம் புயல் தாக்கிய அடுத்த தினமே மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு நிஷா புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட போது மத்திய காங்கிரஸ் அரசிடம் அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு இழப்பீடாக கோரியது 3789 கோடி ரூபாய் என்றும், ஆனால் மத்திய காங்கிரஸ் அரசு வழங்கிய நிதி வெறும் 523 கோடி ரூபாய் என்றார். எப்போதுமே இழப்பீடு மதிப்பை அதிகப்படுத்தி கூறுவதே தமிழக அரசின் வழக்கம் என்றும், ஆனால் மத்திய அரசு அந்தந்த காலகட்டத்திற்கான பேரிடர் இழப்பீடு நெறிமுறைகளை பின்பற்றியே நிதி வழங்கி வருவதாகவும் இதை அரசியலாக்குவது தவறு எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.